உடல் பருமன், வயிற்று பகுதி, தொப்பை பகுதி குறைக்கிறதுக்கு குவிக்காக நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 5லேருந்து 6 எக்ஸசைஸ் சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல கைகளை நேராக வச்சுக்கோங்க. உங்களோட செஸ்ட்டுக்கு நேராக வச்சுட்டு ரைட்டு நீ வந்து உங்களோட வலது உள்ளங்கையை தொடணும், லெஃப்ட் நீ வந்து உங்களுடைய இடது உள்ளங்கையை தொடணும். இது மாதிரி ஒரு 20 முறை பண்ணலாம், ரைட் அண்ட் லெஃப்ட்டு. பார்த்தீங்களா? அடுத்தது இதையே எப்படியே வச்சுட்டு நல்ல இடுப்புக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். க்ராஸ் பண்ணி உங்களோட உள்ளங்கையை தொடுறது. வலது முட்டி இடது உள்ளங்கையும், இடது முட்டி வலது உள்ளங்கையும் மாற்றி மாற்றி தொடுறது. இது மாதிரி ஒரு 20 முறை செய்யுங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் கைகளை கீழே வச்சுட்டு இடுப்பில் கை வச்சுட்டு நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள். உங்களோட பாடியை ரைட் டு லெஃப்ட்டு நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள். ட்விஸ்ட் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக ட்விஸ்ட் பண்ண பார்க்கலாம். 1க்கு வந்து 2 தடவை வந்துடணும். நீங்கள் 1 2 3 4 5 இந்த மாதிரி ஒரு 20 பண்ணுங்கள். ஓகேங்களா? இது வந்து 3வது. 4வது நல்லா பெண்ட் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10 அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒரு 20 பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்கள் கைகளை ஃப்ரண்ட்டில் நல்லா வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு கீழே குனிஞ்சு தரையை தொட்டுட்டு உட்காருங்க. தரையை தொட்டுட்டு திருப்பி வரணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 அவ்வளோதாங்க. இப்போது உங்கள் கையை இடுப்பில் வச்சுட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள். ஒரு 5 டைம்ஸ் கிளாக் வைஸும் 5 டைம்ஸ் ஆன்டி கிளாக் வைஸும். இது எதுக்குன்னா நம்ம இவ்வளோ தூரம் ஸ்ட்ரெயின் பண்ணோம் இல்லையா, கவுண்டர் பாஸ்டர்னு பேர். அதாவது ஒரு ஆசனா பண்ணும்போது ஏதாவது ஒரு வலி வந்ததுன்னா அடுத்த ஆசனா அந்த வலியை எடுத்துடணும். அதுதான் சரியான யோக முறைன்னு அர்த்தம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட சேரில் உட்கார்ற மாதிரி நீங்கள் 2 கையும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. ஒரு சேரில் நீங்கள் உட்காடுறீங்க. எப்படி உட்காடுறீங்க? உட்காருங்க பார்க்கலாம். பாதியில் அவ்வளோதான். அப்படியே இருக்கணும், பேரலாக இருக்கணும். உங்களுடைய முட்டியும் உங்களோட கையும் பேரலாக இருக்கணும். அப்படியே எழுந்துக்கணும். அவ்வளோதான். எவ்வளோ நாழி? ஒரு 10 செகண்ட்ஸ் இருக்கலாம். இல்லை 10 செகண்ட்ஸ் என்னால் முடியல, 5 செகண்ட்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி பேரலாக அப்படியே உட்காந்துட்டு எழுந்துறீங்க. இது 5th. 6th லாஸ்ட் ஒன். கையை 2 கையும் உங்கள் கையை லெஃப்ட் ஹேண்டு கீழே வச்சுக்கோங்க. பாமை ரைட் பாமை அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. இடது உள்ளங்கை கீழே, வலது உள்ளங்கை மேலே. அப்படியே நல்லா உட்காந்துட்டு எழுந்துறீங்க. ஃபுல் ஸ்குவாட் உட்காந்துட்டு எழுந்துறீங்க. நல்லா உட்காந்துட்டு திருப்பி எழுந்திரிக்கணும். ஓகேங்களா? எவ்வளோ தூரம் உங்களால் உட்கார முடியுமோ உட்காந்துட்டு எழுந்திரிக்கலாம். இது வந்து ஒரு 20 பண்ணுங்கள். 10 பண்ணுங்கள். 10 பண்ண முடியாதவங்க 5 5 5 5 அப்படி பிரித்து பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது அடுத்தது உட்காரும் பொழுது என்ன பண்ணுங்கன்னா காலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. காலை கொஞ்சம் அகலமாக வச்சுட்டு சைடில் நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு எழுந்து நிற்கணும். இந்த மாதிரி ஒரு 20 பண்ணுங்கள். இப்படி என்னால் ஃபுல்லாக உட்கார முடியல, எனக்கு முடியல அப்படின்னா ஆஃப் ஸ்குவாட் உட்காருங்க. ஆஃப் ஸ்குவாட் அவ்வளோதான். இதான் ஆஃப் ஸ்குவாட். இப்படி உட்காருங்க. இது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அப்படி உட்காந்து எழுந்திருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ரொம்ப உங்களுடைய முட்டி, உங்களோட தைஸு, வயிற்றில் இருக்கக்கூடிய கோர் மசில்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளூட்டஸு, உங்களுடைய அப்டமன் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகிடும். ஓகேங்களா? இது குவிக்காக குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நீங்கள் பயிற்சி பண்ண வேண்டியது. பண்ணி பாருங்கள். அதுக்கான ஒரு லைட்னஸும் டே ஃபுல்லாக ஒரு ஃப்ரெஷ்னஸும் நிச்சயமாக இருக்கும்.